வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு மேரேஜ் ஆளுக்கு வந்து ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் வந்து ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட்டுங்க. இது டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் ரூப் மேலே டாப் லேயரில் ஸ்டோன்ஸ் லேயர் இருக்குங்க. அதனோட அட்வான்ஸ் என்னன்னு கேட்டால் மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல ஹீட்டு, இப்போ ஷீட்டோட திக்னஸ் இருக்கிற பொறுத்து தான் நமக்கு அந்த ஹீட் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த வைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹீட் கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நார்மலாக ஷீட் ரூஃப்னு போகக்குள்ள ஹீட் அண்ட் சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இஷ்யூ தான் இருக்குங்க. ஸோ அந்த இஷ்யூடாக இருக்கிற விஷயத்தை வந்து ஃபைன் பண்ணுற அளவுக்கு இந்த மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்டோன் லேயர் கொடுத்துருக்கிறதுனால மழை பெய்யக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷீட்டை அங்கே லைவாக வச்சுருக்கோம். ஸோ இது மேலே வந்து நம்ம தண்ணி படக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை தண்ணி படக்குள்ளே வந்து நார்மல் தகரத்தில் வர மாதிரி உங்களுக்கு சவுண்டு வராது. ஸோ மேலே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் லேயர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராவனல்ஸ் இருக்கிறதுனால வந்து என்னென்னா ஹீட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு ரெண்டுமே உங்களுக்கு லைவாக வந்து குறையுங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூஃப் ஷீட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராவனல்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸை நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸ் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு பேஸ்ட் பண்ணலனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம். 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்டேஷன் ஆகாது. நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா ரூஃபிங் ஏரியாலையும் நம்ம பண்ணிட்டு வந்துருக்கோம். இது மேஜர் ரோல் என்னென்னு கேட்டால் ஹீட்டு, சவுண்டு ரெண்டுமே 100% குறைச்சிருங்க. ஸோ இங்கே சார் பண்ணிட்டு இருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேரேஜல் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் பண்ண போகிறாப்புல. ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ரூஃப் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கும் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக நிறைய மெட்டீரியல் வந்து ஃபைன் பண்ணாங்க. ஸோ இது பெட்டராக இருக்கும்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் கொடுத்ததுனால சரி ஓகே இதே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டாவில் வந்து ரெட் கலர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்டீரியரில் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபால் சீலிங் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து இப்போ மேலே காங்கிரீட் ரூஃப் போகிறதுக்கு பதிலாக ஏன் இதுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு எலிவேஷனாகவும் இருக்கணும், ஸோ பெட்டராக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ காங்கிரீட் ரூஃப்னால் ரெகுலர் ரூம்ஸ் மாதிரி நார்மலாக ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு யூனிக்னஸாகவும் ஒரு லுக்கோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைப் ரூஃபிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே பெட்டராக அந்த ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போ கரண்ட்லி இல்லை கம்ப்ளீட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ டாப் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து சிப்ஸ்லாம் வச்சு நம்ம டோட்டலாக லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே நம்ம வாட்டரில் அலுமினியம் கட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒயிட் லேயரில் தான் வரும். அடிஷ்னலாக நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா உள்ளே ஓடு போடலாங்க, நம்ம கிளே டைலோட பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த 4x4 இந்த போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உட்டன் டிசைனில் ஹேண்ட்மேடில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல யூனிக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ரோட் பாயிண்ட் வியூங்க. இந்த ஏரியா லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமலை இருக்குங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்தில் அரூருங்கிற பிளேஸில் வந்து நியரஸ்ட் தீர்த்தமலைங்க. தீர்த்தமலைனா ரொம்ப பிரசித்தி பெற்ற தலங்க இந்த ஈஸ்வரன் கோயில். ஸோ அங்கே தான் நமக்கு நியரஸ்ட்டாக மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா இது ஒரு லாங் லைஃப் மெட்டீரியலுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100% வந்து ஒரு நம்பக்கூடிய அதே மாதிரி எலிவேஷனும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அந்த ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாங்கள் சாருக்கு தான் அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஐயர்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரியும். சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம ஹெச்பி பங்க் இருக்கும், பங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளை ஒரு மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் மூலிமா நம்மளை பார்த்துட்டு கூப்பிட்டாப்புல நம்மளும் வந்து நீட்டாக அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேலை செஞ்ச விதம் மற்றபடி நம்ம என்ன மெட்டீரியல் சொன்னோமோ அதை தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ டேரெக்டாக கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ எப்படி சார் இருக்குது இப்போ இன்னத்துக்கும் இப்போக்கி ஏன் இந்த மெட்டீரியல் முதல்ல சூஸ் பண்ணீங்க, என்ன காரணத்துக்காக இதை சூஸ் பண்ண பின்னாடி இப்போ உங்களோட எலிவேஷனுக்கு பிளான் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ எப்படி சார் இருக்குது ஃபீல்? ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி சரிங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. நாம் ஒரு இது டெசிஷன் அதை விட இன்னும் எக்ஸ்ட்ராலாம் நல்லா பண்ணி கொடுக்குறீங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட இங்கெல்லாம் பேசுகிற லெவலில் விட அதிகமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி சரிங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி சரி. ஏன்னா வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்க எல்லாமே இந்த டிசைன் இங்கே இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு நம்ம ஊருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு அது வந்து பார்க்குறவங்க எல்லாமே நம்ம பக்கம் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி சரி. நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது மாதிரி நாங்களும் இந்த மாதிரி செய்யணும், வந்து பார்க்கணும், செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சரி சரி. இது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நல்லது நல்லதுங்க. நீங்கள் நமக்கு சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மெயினாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம பசங்க வந்தவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பசங்களும் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணங்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம்.
வேலை வந்து எப்படி இருந்தது? வேலை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரி சரிங்க. அதே சமயத்தில் வேலை லேபருக்கும் ரொம்ப பொறுப்பாக சரிங்க. நீட்டாக செஞ்சாங்க. சரி சரி. அதே மாதிரி நாங்கள் பல ஓனர் வந்தாங்க எங்ககிட்ட, இருந்தாலும் சரிங்க. இப்போ நீங்கள் தான் நமக்கு பிடிச்சிச்சு. சரிங்க சரிங்க. அதே மாதிரி வேலையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஓகேங்க. அதுதான் நீங்கள் செஞ்சு கொடுத்தது நமக்கு நன்றிங்க. நல்லதுங்க. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.